நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தோஷமா? என்ன? இன்னிலிருந்து நீ நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை, கோர்ட்டே சொல்லிடுச்சு. இனி லீகலா உங்களுக்குள்ள எந்த பாண்டும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தொந்தரவு பண்ணாம இருக்கணும். அப்படி ஏதாவது இஷ்யூ இருந்தா மறுபடியும் கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம். இல்லை சார், வேண்டாம் தான் பெரியறோம். வேண்டாதவங்களை எப்படி தொந்தரவு பண்ணுவாங்க? சந்தோஷமா? எவ்வளவு க்ரூயல் அசோக் நீ. நான் கேட்டதை வாங்கி தரேன்னு ஆசையா கூட்டிட்டு வந்து இப்படி பண்ணிட்டியே. நீ தானே சுபா கேட்ட? ஆமா கேட்டேன். அது கிடைச்சதும் சந்தோஷமா இருப்பேன் நான் உன்கிட்ட சொன்னனா? ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சுன்னு வேற கேக்குறேன். நான் டிவோர்ஸ் ஆசைப்பட்டு கேட்கல அசோக், வேற வழி இல்லாம கேட்டேன். வேற வழி இல்லை எனக்கு. ஆனா ஒரு நாளும் எனக்கு இதுல சந்தோஷம் கிடையாது. இது என்னோட சக்சஸ் கிடையாது. நான் தோத்துட்டேன். நான் நம்பின ஒரு லைஃப்ல இருந்து வெளியே வர, எதுக்கு லவ் பண்ண, எதுக்கு கல்யாணம் பண்ண, எதுவுமே புரியல எனக்கு. என்னோட ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே தப்பாயிடுச்சு. ஏதோ ஒரு பேப்பர்ல ஒண்ணு வேணும்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு நான் சந்தோஷமாயிருவேன் நினைச்சல. அப்படி இல்ல சுபா. அப்படிதான் நீ அப்படிதான் என்ன பத்தி நினைச்சிருக்க. ஆனா அது உண்மை இல்ல. ப்ளீஸ் நீ என்ன அப்படி நினைக்காத. சரி வா வீட்டுக்கு போலாம். ரோட்ல எதுக்கு? நான் வரல. நான் எங்கேயும் வரல. நீ கிளம்பு. என்னது இது சுபா? வண்டியில ஏறு. வரலன்னு சொல்றேன்ல அசோக். எங்க போற? எங்கேயோ போறேன். உனக்கு என்ன? இவ்வளவு நாள் ஒண்ணும் தெரியல. ஆனா பேப்பரை கையில கொடுத்து இனிமே உங்க ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு பேப்பர் டிசைட் பண்ணுமா எல்லாத்தையும்? என்னாச்சு உனக்கு? நீ ஃபர்தரா நிறைய செய்ய போற. அதுக்கு இது வேணும் தானே? பேசாத நீ. எனக்கு கில்ட்டியா இருக்கு, கஷ்டமா இருக்கு. இது பார்த்து எனக்கு சந்தோஷம் வரல. சாரி, நான் அப்படி கேட்டது தப்புதான். நீ கேட்டது கரெக்ட். நான் அப்படிதான் நடந்துக்கிறேன்ல. நீ எதுவும் தப்பு பண்ணல சுபா. நமக்குள்ள செட் ஆகல, நம்ம பிரிஞ்சிட்டோம், அவ்வளவுதான். ஈஸியா சொல்ற. ஆனா அவ்வளவு ஈஸியா அதை உன்னால எடுத்துக்க முடியுதா? வேற என்ன பண்ண சொல்ற? எதுவும் பண்ண வேண்டாம். நீ கிளம்பு. எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா நீ இப்ப என் கூட கிளம்பு ப்ளீஸ். இங்க பாரு அசோக், இன்னைக்கு நமக்கு ஒருத்தர் வேண்டாம். ஆனா நான் உனக்கு வேணும், நீ எனக்கு வேணும்னு எத்தனை பேரை தூக்கி போட்டிருப்போம். பெரியது ஒரு நாளும் சந்தோஷம் தராது அசோக். பெயின் தான் அது, பெரிய பெயின். அதை இப்ப ஃபீல் பண்றேனா? I'm not happy now. I'm not happy Ashok. மகா, சாப்பாடு ரெடி. என்ன அதுக்குள்ள படுத்துட்ட? சின்ன டயர்ட் அதான். ஆபீஸ்ல வேலை ஜாஸ்தியோ? அதெல்லாம் இல்ல, நேத்து பூரா சரியா தூங்கல. ஏன்? ஏன்னு கேட்டா வரல. அதான் ஏன்னு கேட்டேன். தெரியல பாரதி. சரி சாப்பிடலாம் வா. எனக்கு பெருசா ஒன்னும் பசிக்கல. அதனால சாப்பாடு வேணாமா? நீ சாப்பிடு பாரதி. நீ என்ன வேணா பண்ணு, நீ சாப்பிடாம இருந்த எனக்கு கெட்ட கோவந்துருவாமா. அப்படியா? ஏய், எனக்கு கோவம் வராது நினைச்சியா? இல்ல, இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லையே. பார்க்காத, தாங்க மாட்டேன். இதே உன்னால சிரிக்காம சொல்ல முடியல. நீ கோவப்பட போறியா? சரி சாப்பிட போலாமா?
சாப்பாடு இங்க ரெடி. எதுக்கு எடுத்துட்டு வர? அப்படியே சாப்பிட்டு அப்படியே படுத்துரு. சரி அப்ப இரு, கையை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வெயிட் 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 வெயிட். இந்தாங்க மேடம், என்னது ஃபிங்கர் பவுல். சின்னதா டயர்டா இருக்குன்னு சொன்னேன், இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். உன்னை கண்களாம காப்பாத்துவேன்னு மாமாட்ட வாக்கு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எப்ப நடந்தது? நான் பார்க்கலையே. அப்ப நீ ரூம்ல இருந்த? நல்லா பேசுற பாரதி இப்பலாம். அப்படியா? என்ன ஏன் இவ்வளவு கவனிக்கிற? கஷ்டப்பட்டு சமைச்சிருக்க, நீனு சாப்பிடலனா வேஸ்டா போயிடாதா? அட பாவி, அதான் ரீசனா? அம்மா நீ என்ன நினைச்ச? நீ ஏதோ நிஜமாவே அன்பா கொடுக்கறன்னு நினைச்சேன். அன்பா அப்படின்னா என்ன நக்கல் ஓவரா இருக்கு? ஏய் சும்மா சொன்ன, சாப்பிடு. குருமா நல்லா இருக்குல்ல? பாரதி போன்ல யாருன்னு பாரு. யாரோ தேவராஜ மணின்னு வருது. ஏய் பேசலையா? இல்ல, அப்புறம் பேசுறேன். அதுனா தேவராஜ மணி நிறைய பணம் வச்சிருக்காரோ? கரெக்டா வட்டி வந்துடணும். ஒரு நாள் லேட்டானா கூட தேவராஜ் ஆளுங்க வீடு ஆபீஸ்னு தேடி வந்துருவாங்க. ஏய் என்ன சாப்பிடாம வச்சிருக்க? சாப்பிடு. எடுத்து பேசிடுமா? திரும்ப திரும்ப கூப்பிட்டு இருக்காங்களே. இல்ல, ஆபீஸ்ல இருந்து பணம் டீடைல்ஸ்லாம் கேட்பாங்க. ஓ, அத நேர்ல பேசிக்கிறேன். ஓகே ஓகே, சாப்பிடு. மகா நீ சாப்பிடவே இல்லை. இல்ல போதும் பாரதி. ஏய் ஏய் என்னாச்சு? ஏதோ ஃபோன் வந்தது ஒரு மாதிரி ஆயிட்ட. இல்ல, ஆபீஸ் பத்தி டீடைல்ஸ்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் நான் படுக்கிறேன் பாரதி. தூங்கிட்டியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தூங்கலையா? தூங்கணும். சாரி, உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிடிக்காத லைஃப்ல இருந்து உன்னை சீக்கிரம் ரிலீவ் பண்ணணும்னு நினச்சேன். அதை தப்பு தப்பாக எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன். சாரி சுபா. விடு அசோக். இல்லை, எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஏதோ சொல்ல வந்து ஏதோ சொல்லி உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்ல. செப்பரேட் ஆகிறது பெரிய பெயின் தான். அது எனக்கு நிறையவே இருக்கு. உனக்கு இருக்காதுன்னு நானாவே நினச்சது என் தப்பு தான். ஆனால் சத்தியமாக நீ சொன்ன மாதிரி உன்னை தப்பாலாம் நினைக்கல. நீ ஃபர்தராக லைஃப்பில் மூவ் ஆகணும்னு நினைக்கிற. உன்னை இன்னும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சீக்கிரம் டிவோர்ஸ் கிடச்சா ஈஸியாக இருக்கணும் தான் எல்லாத்தையுமே யோசித்தேன். ஆனால் வழக்கம் போல் அதுலேயும் சொதப்பிட்டேன். அதுக்காக செப்பரேட் ஆகிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் நான் நடந்த எதுவுமே திரும்பி பார்க்கல, அவ்வளோதான். அது பிடிக்காதுன்னு இல்லை, வலிக்கும். அதனால தான். உன்னை ரொம்ப பிடிக்கும் சுபா. உன்னை நான் லூஸ் பண்ணிட்டேன். இனி அது சரி பண்ணவே முடியாது. உன் லைஃப்பில் தேவையில்லாமல் என்ட்ரு ஆகி நிறைய ஸ்பாயில் பண்ணிட்டேன். குற்ற உணர்ச்சியாக இருக்கு. வேற ஒரு லைஃப் ஒன்று கிடச்சி நீ ஹாப்பியாக இருந்தால் தான் அதுலேருந்து வெளியில் வர முடியும். அப்படி சொல்ல முடியல சுபா. நீ இல்லாமல் எனக்கு கஷ்டம் சுபா. வேலையை தெரியாம உன்னை லூஸ் பண்ணிட்டேன். சாரி. இப்படி சொல்றதுனால உங்ககிட்ட இன்னொரு சான்ஸ் கேட்குறேன்னு அர்த்தம் இல்லை. இல்லை, சிம்பத்தி கிரியேட் பண்றணும் நினைக்காத. சரியா புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நீ இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் நல்லா இல்லை சுபா. ரொம்ப டவுனாக இருக்கேன். கஷ்டமாக இருக்கு. இன்னைக்கு பேசினதுக்கு, இவ்வளோ நாள் நான் உன்னை கஷ்டப்படுத்துனதுக்கு எல்லாத்துக்கும் சாரி. ஹார்ட்ஃபுல்லி சாரி சுபா. ஒரு குற்ற உணர்ச்சி மனசுக்குள்ளே இருக்கு. ரொம்ப வலிக்குது சுபா. என்ன செய்ய, என்ன பண்ண ஒன்றும் தெரியல. ஆனா எனக்கு கிடைச்ச சந்தோஷத்தெல்லாம் தொலைச்சிட்டேன். சாரி சுபா. நீ சந்தோஷமா இரு. நல்லா யோசிச்சேந்திரா. என்ன யோசிச்சியா? இல்லை, இந்த வீட்டில் ஒரு நாள் தங்க முடியுமா?
ஏன் முடியாது? பெட் இல்ல, ஏசி இல்ல. என்ன நக்கலா குணா? சீரியஸா தான் இந்திரா சொல்றேன். இப்போ எங்க அப்பா அம்மாவுக்கு பணம் கொடுத்து மிரட்டினாருன்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே கிளம்பிருக்கணும். இன்னைக்கு வேற வழியே இல்ல. இப்படி சொன்னா நான் என்ன பண்றது? அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு நடந்து பாரு. மத்தவங்க எல்லாரையும் கேள்வி கேட்பாரு. கொட்டுப்பா இருக்கு. அவர் பாட்டுக்கு டாக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இருக்க சொல்றாரு. இதுல என்ன இந்திரா தப்பு இருக்கு? நீ என் வீட்டுக்கு வந்ததுக்கு என்ன மட்டும் எப்படி திட்டினாரு? அவர் மட்டும் யார வேணா வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா? இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். என்னால அவரோட இருக்க முடியாது. வா. யோ யோ எழுந்துறியா? எழுந்துரு. யார் வந்திருக்கா பாரு. எழுந்து வா. என்ன உனக்கு? என்ன கண்ணு இந்த நேரத்துல காலேஜுக்கு போல? இனிமே நான் எங்கேயுமே போக போறதில்ல. ஏங்கண்ணா காலையில் மொட்டை பசங்க வம்பு பண்ணுறாங்களா? அங்கெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. வீட்டில் தான் ஒரே பிரச்சனை. வீட்டில் பிரச்சனையா? வீட்டில் என்ன பிரச்சனை? அப்பா கோச்சினாரா? அவரை பத்தி எதுவும் கேட்காதீங்க. அவர் இஷ்டத்துக்கு அவர் ஆடுறாரு. என்ன விஷயம்னு சொல்லு கண்ணு. எதுவும் கேட்காதீங்கன்னு சொன்னேன். இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். உரண்டு படு கூட இந்த வீட்ல இடம் இல்லையாமா? அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேம்மா. எனக்கு பசிக்குது, ஏதாவது கொடுங்க. ஏமா நிற்க வச்சுருக்கிற? அவ்வளோ கூட்டியும் போ. சரி வா. வாப்பா வா. வியாகண்ண என்ன இது? இவ்வளோ லாபம் வரும், இம்மா வந்துட்டு வரும் புளி பூத்துனா இப்போ எங்கள் தலையிலே கட்டிட்டு உனக்கு அந்த ஆகுதா? அது உங்க பொண்ணு தானே? அதுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு சோறு போடவே வழியாக காணும். இது வேற எங்கள் தலையில் கட்டினா எப்படிப்பா? இதெல்லாம் தேவை எங்களுக்கு. நான் அன்றைக்கே சொன்னேன்ல ஒன்னாண்ட. ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க? டென்ஷன் ஆகாமல் என்ன சிரிக்க சொல்கிறியா? இவங்க வந்து உட்காந்தா அவங்க அப்பா சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் வந்து கையை பிடிச்சி வலிச்சு போனா கூட போகிற மாதிரி தெரியலப்பா. அப்போ போகலனாலும் லாபம் உங்களுக்கு தான். நாளையிலேருந்து பாருங்கள், ஆப்பிள், ஆரஞ்சு, ஹார்லிக்ஸ் பாட்டில் எப்படி வந்து இறங்குன்னு பாருங்கள். நல்லா சாப்பிட்டு உடம்பு தேத்துங்க. அப்படி சொல்றியா நீ? அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும் கிடைக்கிறதுல ஆளுக்கு பாதி ஷேர். ஹார்லிக்ஸ் பாட்டில் பாதி ஓணுமா உனக்கு? உங்கள் லெவலுக்கு தானே யோசிப்பீங்க. என்னமோ நீ சொல்லினே போகிறேன் நைனா, எனக்கு ஒன்றுமே பிரியல. நான் அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும். இந்திரா கோல்டு முட்டை போடுற கோழி. என்னைக்கு லாபம் தான். நீங்கள் போய் ஃபுல்லாக அழுதுட்டு இருக்க உங்கள் பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். அது போதும், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். வரேன் நைனா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, நான் போய் இந்திரா கிட்ட பேசி பார்க்குறேன். ம், வந்தால் நல்லது தானே. எதுக்கு தேவையில்லாமல் மாமாவை டென்ஷன் பண்ணிக்கிட்டு? என்னாச்சுமா? என்ன ரெண்டு பேரும் இப்படி முழிக்கிறீங்க? அப்பா அது வந்து என்னாச்சுமா? மறுபடியும் சுச்சிக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆஹா, அவளுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்திரா வீட்டை விட்டு போயிட்டாப்பா. இது எப்போ? இன்னைக்கு சாயந்தரம். ஏதாவது சொன்னாலா? இல்ல, இனி இங்க வரமாட்டேன்னு மெசேஜ் பண்ணிருக்கா. இவருக்கு என்னதான் பிரச்சனையா? எங்க போறேன்னு ஏதாவது சொன்னாலா? இல்ல. வேற எங்க போயிருப்பா? அவ பேரண்ட்ஸை தேடி போயிருப்பா. இதெல்லாம் தேவையா சுபா அவளுக்கு? அசோக்,
நீங்க அந்த இடத்த பார்க்கணும் அசோக். சின்ன வீடு, ஒரு ஃபேன் கூட இருக்குதான்னு தெரியல. அந்த ஆளுங்க மோசமானவங்க. இவன் ஒரு நாள் கூட அங்க இருக்க முடியாது தெரியுமா? சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். அப்பா அவ வருவாளா? வராம நான் போய் பேசி கூட்டிட்டு வரேம்மா. சரி, ஆனா இப்ப நைட்டே போகணுமா? மார்னிங்? ஆமா, அவளால அங்க தூங்க கூட முடியாதுமா. அதுக்கு மேல அவ அங்க நைட்லாம் இருக்கிறது சேஃப் இல்ல. நான் இப்பவே போறேன். இருங்க மாமா, நானும் உங்க கூட வரேன். வேணாம் அசோக், நீங்க வீட்டுல இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். டென்ஷன்ல எப்படி டிரைவ் பண்ணுவீங்க? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அசோக், நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்டுல இருங்க. சுபா, சுச்சி தனியா இருக்க வேணாம். நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். சுச்சியை நீ பாத்துக்க. வரேன் அசோக். சுச்சி எங்க? மேல தூங்குறா. சரி, நான் கொஞ்சம் அவளை பாத்துக்கிறேன். திடீர்னு எந்திரிச்சா பயப்படுவா. நான் பாத்துக்கிறேன். நீ தூங்காம இருந்தா நாளைக்கு ஆஃபீஸ் போறது கஷ்டம். நான் பாத்துக்கிறேன். சாப்பிட்டியா? மாமா வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம்.